ஹலோ காய்ஸ், வியட்நாமில் இந்தியன் டூரிஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா லாஸ்ட் 2 வீக்ஸாக வியட்நாமில் இருக்க இன்டர்நெட், டிக்டாக்காக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இதை பற்றி தான் ஃபுல்லாக இஷ்யூவாக இருக்குது. ப்ளஸ் நம்ம வியட்நாம் டூருக்கு வர நேரம் என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு உள்ளதை நான் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வியட்நாமில் டூரிஸ்டால் நடந்த ஒரு 4 இன்சிடெண்ட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 4 இன்சிடெண்ட்டில் 2 இன்சிடெண்ட் வந்து இந்தியாவிலேருந்து வந்த டூரிஸ்டரால் ஏற்பட்டது. இன்னும் 2 வந்து எந்த கண்ட்ரின்னு அவங்க மென்ஷன் பண்ணலை, ஆனால் இஷ்யூவை வந்து டூரிஸ்டரால் வந்ததுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இஷ்யூ வந்து ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட அவங்க வந்து ட்ராப் பண்ண பிறகு இந்தியன் டூரிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்ட காசு இல்லை, தேங்க்யூன்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு An Indian caused a stir in Vietnam. I don't have money. I don't have money. I will only at 10. Sorry, thank you. செகண்டு வந்து எல்லாருமே நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாரோம், சீப்பஸ்ட் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணோம். அதே மாதிரி வின்ஜெட் ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணாரோம் வந்து அவங்க வாட்டர் கேட்டிருக்காங்க, அதாவது அவங்க அம்மாவுக்கு மெடிசன் எடுக்கணும்னு. ஆனால் ஃப்ளைட்டில் இருக்க ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து நாங்கள் தரமாட்டோம், நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் வந்து நாங்கள் வாட்டர் தருவோம்னு சொல்லி அவங்க வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய வீடியோவை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதோட டைட்டில்ஸ் பார்க்க நேரம் வந்து உண்மையிலே ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வந்து இந்தியன் டூரிஸ்டர் ஹீ சே தேங்க்யூ, ஹீ சே டோன்ட் ஹாவ் மனி, இது ஒரு டைட்டில். இன்னொன்று இந்தியன் டூரிஸ்டர் வாண்ட் வாட்டர் ஃபார் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி ஹெட்லைன்ஸும் டைட்டிலும் பார்த்தோன்னா எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிருந்து. ஸோ தேர்டாக உள்ளது என்னென்னா வந்து இங்கே வந்து மோட்டார் பைக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ வியட்நாம் ரூல்ஸ் படி நம்ம ஊரில் நிறைய ரூல்ஸ் இருக்குது, இந்தந்த ரோட்டில் தான் பைக் போகணும், இந்த ரோட்டில் போகக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பைக் போகக்கூடாத ரூட்டில் வந்து ஒரு டூரிஸ்டர் பைக் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை காரில் போனவங்க ஸ்டாப் பண்ணி நீங்கள் இதில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்து அதை கேட்காம அந்த லைனில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 4வது இஷ்யூ வந்து ஹனோயில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டூரிஸ்டர் வந்து அவங்க வந்து மசாஜ் அப்புறம் சம்திங் எல்ஸ்க்கு அவர் போயிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணி இங்கே இருக்க எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ரோட்டில் சிக்னல் நிற்க பிள்ளைங்கள்ட்ட போய் இந்த நம்பருக்கு கால் பண்ணு, நான் உன்னை நைட் மீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சொல்லி அவங்க வந்து இஷ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்டர்நெட்டில் வந்து பெரிய பூமாக போயிட்டுருக்கு. கடைசியாக ஒரு 2 வாரம் நீங்கள் இன்டர்நெட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இந்தியன் டூரிஸ்ட்டை டார்கெட் பண்ணி அந்த ஒரே ஃபோட்டோஸ் வீடியோஸை வச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து இதான் நியூஸாக இருக்குது. ப்ளஸ் இப்போ புதுசாக வந்து 2 நியூஸ், இந்த 4 நியூஸும் தான் வியட்நாமோட இன்டர்நெட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ வியட்நாமில் வந்து இன்டர்நெட் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இவங்க வந்து நம்ம ஊர் மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேச மாட்டாங்க. ஸோ காமன் லாங்குவேஜ் பேசினால நீங்கள் ஹனோயில் ஒரு இஷ்யூனா அது சர்ன்னு ஹொச்சிமின் வரை வந்துருந்து. ஸோ டாப் டு பாட்டம் என்ன ஆகுதுன்னா வந்து அந்த இஷ்யூ வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. வித்தின் 15 மினிட்ஸில் டிக்டாக் ஃபுல்லாக வந்து என்ன ஆகிருந்தா இந்த இஷ்யூ வந்துடுது. நான் வந்து 2 டேஸ் பிஃபோர் வந்து டிக்டாக் எடுத்து ஓப்பன் பண்ணார் வந்து ஃபுல்லாக இந்த இஷ்யூஸ் தான் வந்துருந்து. இந்தியன் டூரிஸ்டர்ஸ் இஷ்யூ, ஃப்ளைட்டில் தண்ணி கேட்டு அந்த இஷ்யூ, பிறகு வந்து டாக்ஸி பே பண்ண அந்த இஷ்யூ தான் ஃபுல்லாகவே வந்து இன்டர்நெட் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு இருந்தது. நம்ம வியட்நாம் டூர் வர நேரம் எப்படி இந்த இஷ்யூஸ்லேருந்துலாம் நம்ம தப்பிக்கலாம், நம்ம கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி போகலான்னு சொல்லி நான் இதில் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணுறீங்கன்னா அந்த டாக்ஸியில் புக் பண்ணாரா அதோட எண்ட் அண்ட் ப்ரைஸை வந்து கரெக்டாக நோட் பண்ணிவிடுங்க. டாக்ஸி டிரைவர் எவ்வளோ கேட்குறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுங்க. மேக்ஸிமம் கையில் கேஷ் வச்சுருங்க. நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி கொடுக்காதீங்க. ஏன்னா ஸ்கேன் எல்லா இடத்துலையும் நம்மளோட ஸ்கேன் ஒர்க் ஆகாது. கையில் கேஷ் இருந்தால் நீங்கள் ராஜா மாதிரி எல்லா இடத்துக்கும் சுற்றலாம். அதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் டாக்ஸியில் வந்து நம்ம ஒரு டாக்ஸியில் வந்து டேஷ் கேம் வந்து நிறைய டாக்ஸியில் இருக்காது. ஆனால் வியட்நாமில் வந்து 99% ஆஃப் டாக்ஸி எல்லாத்துலேயுமே வந்து டேஷ் கேம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு பேசஞ்சர்ஸ் உள்ளே இருக்க நேரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் ஆகிரும். 1. 2வது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப், நீங்கள் கிராப் யூஸ் பண்ணலாம் சரி தான், எந்த டாக்ஸிக்குள்ள ஆப் யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு ஆப்ஷன் வியட்நாமில் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை ஆன் பண்ணி தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா ஆப்லேயும் வந்து ஆன் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, டாக்ஸியில் போகிற நேரம் நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாலோ அதில் சில வேர்டெல்லாம் குறித்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண மாதிரி நிறைய அப்டேட் ஆப்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வியட்நாமில் ட்ராவல் பண்ணாலும் எல்லா டாக்ஸியாக இருக்கட்டும், பைக் டாக்ஸியாக இருக்கட்டும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். அவங்க எல்லாமே வீடியோவாக ரெக்கார்டிங்காக இருக்கும். 2வது விஷயம், நம்ம ஏர்க்ராஃப்டில் ட்ராவல் பண்ணாரம் வந்து நம்ம மேக்ஸிமம் டிக்கெட் ப்ரைஸை கம்மி பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுட்டோட ப்ரைஸை கட் பண்ணிப்போம். என்னோட ஒப்பீனியன்னா நிறைய கண்ட்ரிஸ் நான் ட்ராவல் பண்ணாரோம் நான் பார்த்தது, நீங்கள் வந்து ஃபுட்டை கட் பண்ணது
தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஓகே, நம்மளுக்கு வந்து ஃபுட் மணி சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் மேலே ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொல்ல பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நமக்கு தண்ணி இல்லை என்ன விஷயம்னாலும் அவங்கள்ட்ட கேட்டால் உடனே என்ன பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒன்லி டிக்கெட் சார்ஜஸ் நம்ம மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து எல்லா விதமான ரெஸ்பெக்ட்டும் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் அவங்க கொஞ்சம் ஆர்கியூ பண்ணி தான் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய ஏர்கிராஃப்டில் நான் பார்த்துருக்கேன், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் மணி வேணும்னு சொல்ல இடத்துல அவங்க என்ன தான் நீங்கள் ஆர்கியூ பண்ணாலும் அவங்க வந்து தண்ணினாலும் சரி எதுவுமே ஃப்ரீயாக தரமாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுருங்க. 3வது விஷயம், நீங்கள் வந்து வியட்நாமில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் அவங்களும் உங்கள் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க திருப்பி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே இது நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணது, ஒரு திங்ஸ் வாங்க பொறுத்த நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்கள், அது பேசிக் காமன் சென்ஸ். நம்ம இப்போ கண்டிப்பாக நம்ம வந்து ஆர்கியூ பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் ப்ரைஸ் கம்மி பண்ணுவாங்க. ஆனால் தேவையில்லாத இடத்துல ஆர்கியூ பண்ணால் அது உண்மையிலே பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது நீங்கள் 2 எடுக்கக்கூடிய பைக் ஸ்டேஷனில் நீங்கள் தெளிவாக கேட்டிருங்க எந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணணும், எந்த இடத்துல ட்ராவல் பண்ணக்கூடாது. ப்ளஸ் நீங்கள் எந்த ரூட் போகிறீங்க எல்லாத்தையும் நீங்கள் நீட்டாக பிளான் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பைக்கை எடுத்து ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா வியட்நாமில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம ஊரில் வந்து நம்ம ரைட் பண்ணார வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஓகே, இந்த இடத்துல போனால் ஷார்ட்கட்டில் போயிடலாம் அப்படின்னா, வியட்நாம் பொறுத்தவரை அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஹைவேல ஏறினீங்கன்னா அந்த ஹைவே வந்து கிட்டத்தட்ட 3 to 4 கிலோமீட்டர்ஸ் இல்லை 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டி கூட தான் உங்களுக்கு டேக் டைவர்ஷன் எடுக்க முடியும். அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. ப்ளஸ் நிறைய ஹைவேல வந்து பைக் அலோட் கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஓட்டினீங்கன்னா வந்து வியட்நாமில் உங்கள் ட்ரிப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து வியட்நாம் ட்ராவல் பண்ணுற எப்பவுமே கூகுள் டிரான்ஸ்லேட்டர் கையில் வச்சுடுங்க. இங்கே இருக்கவங்க இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க, ஆனால் நீங்கள் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டரை வச்சு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல நேரம் வந்து இன்னும் எஃபெக்டிவாக வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இந்த லாங்குவேஜ் பேரியர்னாலே வந்து நிறைய இஷ்யூஸ் வருது. நான் கூட நிறைய கடைகளுக்கு நான் போகிற நேரம் வந்து அவங்க நமக்கு தெரிஞ்ச வியட்நாமீஸ் பேசுன நேரம் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு நிறைய இடத்துல புரியாமல் இருக்குது. ஏன்னா நம்மளோட டங்கோட ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களோட ஹியரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டும் வந்து மிஸ்கால்குலேட் ஆகி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நான் பர்சனலாக நானே இது பண்ணியிருக்கேன். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட் வச்சு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு காமிச்சு அது மூலமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெட்டர் வியட்நாம் ட்ராவல் பண்ணார ஒரு டூர் ஏஜென்சி மூலமாக ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்கப் ட்ராப், அதாவது நீங்கள் எந்த ரூமில் தங்கியிருக்கீங்களோ ஹோட்டல் தங்கிற அங்கேருந்து எந்த இடத்துக்கு போகணும் உங்களுக்கு பிக்கப் ட்ராப் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சோலோ ட்ராவல் இல்லை நீங்களாட்டி உங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணுங்கள். வியட்நாமில் ஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், நம்ம நினச்சி பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு நம்ம ட்ரிப் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். வியட்நாம் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுவேன். சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.